ஹாய் டெக் டு க்ரோ கஸ்டமர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் லைக் எப்படி மெசேஜ் டெம்ப்ளேட் அப்ரூவல் வாங்குறது, அதே மாதிரி நம்ம யார் யாருக்கெல்லாம் மெசேஜஸ் அனுப்புகிறோமோ அவங்களோட டேட்டாஸ் அதாவது கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே பல்காக எப்படி அப்லோட் பண்ணி வச்சுக்கலான்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்டிங் எப்படி வந்து மெசேஜஸ் எல்லாம் சென்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ப்ராட்காஸ்டிங்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இதில் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்டிங் பக்கத்துலேயே கிரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கேம்பெயின் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கேம்பெயின் நேமில் நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் கேம்பெயின் நேம் கொடுக்குறேன். அதே மாதிரி டெம்ப்ளேட்டில் நான் இப்போ அப்ரூவல் வாங்க மெசேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டு அங்கே நான் கொடுத்துருந்த வியூ ஒர்க்ஸ் அதாவது கஸ்டம் பட்டனில் நீங்கள் வியூ ஒர்க்ஸ்ன்னு வச்சுருந்தீங்க. ஸோ அதுக்கு இங்கே எந்த ஃப்ளோ ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் இங்கே நான் கிரியேட் பண்ணேன். அதாவது இப்போ நம்ம ப்ராட் இருக்குல்ல வியூ ஓவர் இமேஜ், ஸோ அதை நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் கஸ்டம் ஒன்று ஆட் பண்ணீங்க மெசேஜ் டெம்ப்ளேட்னா கண்டிப்பாக ப்ராட் பண்ணும்போது அதுக்கான ப்ரொவிஷன் அதாவது இமேஜ் ஒர்க்ஸை கிளிக் பண்ணால் என்ன ஃப்ளோ ஒர்க் ஆகும்னு கொடுக்கும். அப்புறம் மீடியா அப்லோடில் என்ன இமேஜ் வந்து நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்களோ அந்த இமேஜ் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இப்போ லோகோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஒன்ஸ் எனக்கு இங்கே அப்லோடு ஆயிடுச்சுன்னா அப்லோட் காட்டும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் திங், இஃப் நான் வந்து எந்த லேபிள் ஐடிஸையுமே இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா, எந்த லேபிள் ஐடிஸுமே இன்க்ளூட் பண்ணா என்ன ஆகும்னா நம்மளோட கான்டாக்ட் எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கு வந்து மெசேஜ் டெலிவர் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1400 வருது. இப்போ நான் இன்க்ளூட் லேபிள் ஐடிஸில் இப்போ நான் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் அந்த பீப்புள் மட்டும் லேபிளை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். இப்போ அப்டேட் ஆயிடுவாங்க. ஸோ 2 மெம்பர்ஸ் மட்டும் தான் லேபிள் தான் 2 மெம்பர்ஸ் அப்படி. இன்கேஸ் நீங்க இன்க்ளூட் லேபிள்ல இன்க்ளூட் பண்ண எந்த ஆமானா அந்த மெசேஜ் எல்லா பீப்புளுக்குமே உங்களோட கான்டாக்ட்ல ஒன்ஸ் இந்த 2 விஷயம் மட்டும் பண்ணிட்டு சேவ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா சேவ் ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நீங்க இங்க ப்ராட்காஸ்டிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபியூ செகண்ட்ஸ்ல அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே வந்து டெலிவர் ஆரம்பிச்சிடும். சரிங்க, இதுதான் வந்து ப்ராட்காஸ்டிங். அதே மாதிரி ஒன்ஸ் வந்து ப்ராட்காஸ்டிங் வந்து ப்ராசஸ் ஆகி முடிச்சிருச்சு, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் எக்ஸிஸ்டிங்ல ஷோ ஆகுற மாதிரி கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ், ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ப்ராசஸிங் வந்துச்சு. ஸோ இங்கே ஐ ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யார் யாருக்கு உங்களுக்கு டெலிவர் ஆகிருக்கு, யார் யாருக்கு பெண்டிங்கில் இருக்குது, இன்கேஸ் ஃபெயில்ட் ஆச்சுன்னா என்ன ரீசனுக்காக ஃபெயில்ட் ஆகிருக்கு, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணி